Boom. Hey pandas, வணக்கம் and welcome to Yoshna's Mummy channel. நான் உங்க ஜீவிதா. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா ஒரு ஸ்மால் கிறிஸ்மஸ் டெக்கர் எப்படி பண்றது அப்படிங்கறத உங்க கூட நான் ஷேர் பண்ணலாம்னு இருக்கேன். அதுக்கப்புறமா கிறிஸ்மஸ் ஐட்டம்ஸ்லாம் எங்கே வாங்கணும், அப்புறம் சின்ன பர்த்டே பார்ட்டி போயிருந்தோம், அதெல்லாமே உங்கள் கூட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். ஸோ ரீசெண்டாக எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், சென்னையில் ஃபெஞ்சல் புயல் வந்துருந்துச்சு இல்லையா, ஃபெஞ்சல் சைக்ளோன். அந்த டைமில் தான் இந்த வேலைலாம் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்போ ஒரு ஆஃப்டர்நூனுக்கு மழை நல்லாவே ஸ்டாப் ஆகிருந்துச்சு. ஸோ அதனால் நானும் பாப்பாவும் மேலே போயிட்டு நல்லா மழையில் ஆட்டம் போட்டுட்டு விளையாடிட்டு இருந்தோம். ஸோ அதுக்கப்புறமா ஈவினிங்காக தான் போய் கிறிஸ்மஸ் டெக்கார்லாம் வாங்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். ஸோ அப்புறம் அந்த கிளைமேட்டுக்கும் அதுக்கும் ஏதாவது சூடாக சாப்பிட்ணும் போல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு பஜ்ஜி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாழைக்காய் பஜ்ஜி பண்ணிகிட்ருக்கேன். ஸோ பஜ்ஜியும் காஃபியும் போட்டு அந்த ஈவினிங்கை சூப்பராக முடிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம ஷாப்பிங் போக போகிறோம். ஓரளவுக்கு நல்லா பஜ்ஜியெல்லாம் பாப்பா கிட்டே கொடுத்துட்டேன். ஸோ பாப்பா சாப்பிட போகிறாங்க. அண்ட் அவளுக்கு பஜ்ஜி ஒரு ஃபேவரட் ஸ்நாக். ஸோ ஆஸ் யூஷுவல் நான் டீ, என் ஹஸ்பண்டுக்கு காஃபி எல்லாம் போட்டு ஜம்முன்னு குடிச்சிட்டோம். இதுக்கப்புறம் வெளியே போகலாம் அப்படின்னு பார்த்தா மழை நிற்கிற மாதிரி இல்லை, கொஞ்சம் தூரிட்டே தான் இருந்துச்சு அன்றைக்கி ஃபுல் டே. அம்மா போட்ட பஜ்ஜி ஸோ அதனால் ஏதாவது படம் ஏதாவது பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஓடிடியில் பிரதர் மூவி ரிலீஸ் ஆகிருந்துச்சு. சரி அதை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொஜெக்டரில் போட்டு விட்டு பார்த்துட்டு இருந்தோம். நாம் ஒன்று பிளான் பண்ணால் அது என்றைக்கு கரெக்டாக நடந்திருக்கு. ஸோ அதே மாதிரி தான் அன்றைக்கும் மழைனாலும் அன்றைக்கி எங்களால் வாங்க முடியல. ஸோ நெக்ஸ்ட் டே தான் நாங்கள் போய் வாங்க போகிறோம். ஆனால் அப்போயுமே லைட்டாக ஒரு தூறல் இருந்துகிட்டே தான் இருந்துச்சு. எப்போதுமே இந்த டிசம்பர் வந்துட்டாலே எனக்கு அந்த கிறிஸ்மஸ் வைப் தன்னால் வந்துடும். எனக்கு அந்த லைட்ஸு அந்த ஃபேன்சியாக இருக்கு இல்லையா அந்த கிறிஸ்மஸ் அதனாலே ரொம்ப பிடிக்கும் எனக்கு இந்த சீசன். ஸோ அதனால் இந்த ஷாப்பில் போய் வாங்கிறதுல ரொம்ப ஈகராக நான் போயிட்டுருக்கேன். இது சீசன் டைம் அப்படிங்கிறதுனால நீங்கள் எது எடுத்தாலுமே இங்கே ரொம்ப காஸ்ட்லியாக தான் இருக்கும் இந்த ஸ்ட்ரீட்டில். ஸோ அதனால் அங்கே இருக்கிறதுலே ஒரு சின்ன ஒரு ஃபேன்சி ஷாப்பாக தேடி போய் வாங்கினேன். நான் இங்கே தான் கொஞ்சம் ரீசனபிளாக இருக்கும் ரேட்டு, அதனால் இங்கே வந்திருந்தேன். ஸோ வீட்டுக்கு நான் என்னோடய பழைய கிறிஸ்மஸ் ட்ரீ எடுத்து ஓப்பன் பண்ணிகிட்ருக்கேன். அதை லாக் பண்ணி மேலே வச்சுருந்தேன். அப்படி இருந்துமே டஸ்ட்டு நிறைய ஆயிடுச்சு. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அது நீங்கள் ஒன்றா அந்த ட்ரீ ஷேப்பில் எடுத்து விடணும். ஸோ அதெல்லாம் உட்காந்து எடுத்து விட்டுருக்கேன். யோசனை எனக்கு ஃபுல்லாக ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த ஸ்டாண்டெல்லாம் மாட்டினதுக்கப்புறம் பாப்பாவும் நானும் சேர்ந்து ஃபுல்லாகவே அந்த ட்ரீயை எடுத்து வச்சிட்ருக்கோம். அன்றைக்கி பாப்பாவுமே ஃபுல் எக்ஸைட்டடாக இருந்தாங்க. ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு ஸோ பாப்பாவை இன்வால்வ் பண்ணி இந்த அழகான ஸ்டாரை மேலே ஃபஸ்ட்டு மாட்டிட்டேன். அதுக்கப்புறம் இந்த மாதிரியான பெல்ஸு, அதுக்கப்புறம் ஸ்னோமேன், சாண்டா கிளாஸ் இதெல்லாமே லாஸ்ட் இயரில் இருந்து நான் எடுத்து வச்சுருந்தேன் சில ஐட்டங்கள். அதெல்லாமே ஃபஸ்ட்டு நான் மாட்டிடுறேன். நம்ம ட்ரீயே ரொம்ப சின்னது அப்படிங்கிறனால நான் ரொம்ப நிறைய டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ்லாம் ட்ரீக்கு வாங்கலை. ஸோ இப்போ இந்த ஸ்டார் ஒன்று வாங்கியிருந்தேன். இது ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு இல்லையா. ஸோ இது என்ட்ரன்ஸில் மாட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்டார் வாங்கியிருந்தேன். அப்புறம் சாண்டா கிளாஸ் லாஸ்ட் இயரில் ஒன்று தான் மிச்சம் இருந்துச்சு. ஸோ சாண்டா கிளாஸ், அப்புறம் என்ட்ரியில் போடுற ஒரு சாண்டா கிளாஸ், அப்புறம் 2-3 பெல்லெல்லாம் வாங்கிட்டேன். அதுக்கப்புறம் இந்த என்ட்ரி ரிங் அண்ட் ஸ்டார், அதுக்கப்புறமா ஒரு ரெட் கலர் 2-3 குட்டி ஸ்டார் என்ட்ரியில் போடுறதுக்கு, அப்புறம் இந்த மாதிரியான ஒரு ஆர்ச் ஒன்று, இப்படி எல்லா ஐட்டங்கள்லாம் வாங்கியாச்சு. இப்போ நம்ம புதுசாக வாங்கிட்டு வந்த சாண்டா கிளாஸையும் இதில் மாட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாப்பா கிட்ட 2 எடுத்து கொடுத்தேன். ஸோ அவங்க மாட்டிகிட்ருக்காங்க. ஏன்னா ஆல்ரெடி ட்ரீ ரொம்ப சின்னது தான், அதனால் நிறையா போட்டு நான் டம்ப் பண்ணலை. ஸோ இதெல்லாம் மாட்டிட்டு இது மேலே லைட் நம்ம லாஸ்ட்டாக போடும்போது கொஞ்சம் அழகாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இதெல்லாம் நான் பண்ணும்போது பாப்பாவுமே பயங்கரமாக இன்வால்வ் ஆகி பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஆக்சுவலாக ஜென்ரலாக நான் ஏதாவது பண்ணிகிட்ருக்கேன்னா அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் எடுத்து பாப்பா உள்ளே வரமாட்டாங்க. ஸோ அவங்க இன்வால்வ் ஆகி உள்ளே போய் ட்ரெஸ் சேஞ்ச்லாம் பண்ணிட்டு வந்தாங்க. நான் வீடியோ எடுக்கிறேன் அழகாக இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு எனக்கு பயங்கரமாக எனக்கு ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தாங்க பாப்பா. ஸோ ட்ரீ அவ்வளோதான். இதுக்கு மேலே நம்ம லைட் மட்டும் போடணும்.
இதுக்கப்புறம் வந்து நான் ஒரு என்ட்ரிக்காக ஒரு லாங்காக ஒரு கலர் பேப்பர் மாதிரி ஒன்று வாங்கிட்டு வந்தேன் இல்லையா, அது வந்து ரொம்ப பிளெயினாக இருந்துச்சு. ஸோ நம்மக்கிட்ட இருக்கிற சாண்டா பெல் எல்லாம் வந்து அதில் கட்டி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலை தான் பண்ணிகிட்ருக்கேன். இந்த பெல் கூட வந்து எனக்கு மொத்தமாக 10 லேஸான த்ரெட்டு கொடுத்துருந்தாங்க. அந்த த்ரெட்டை யூஸ் பண்ணி தான் இப்போ நான் கட்டிகிட்டு இருக்கேன். அப்புறம் பத்தாததுக்கெலாம் வந்து வீட்டில் இருக்கிற சாதாரண நூலையே எடுத்து வந்து நான் கட்டிட்டேன். இப்படி பண்ணும்போது இது வந்து பர்டிகுலராக கிறிஸ்மஸ்க்கு அப்படின்னு வாங்கின ஒரு டெக்கரேட்டிவ் ஐட்டம் மாதிரி நமக்கு தெரியும். இது ஜென்ரலாக எதுக்கு வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு மாதிரி ஒரு கலர்ஃபுல் பேப்பர் அப்படி தானே. ஸோ அதனால் அதில் வந்து கொஞ்சம் பெல்லு சாண்டாவெல்லாம் கனெக்ட் பண்ணி அது ஒரு கிறிஸ்மஸ் டெக்கர் மாதிரி கனெக்ட் பண்ணி வச்சுட்டேன். இதை வந்து எங்களோட ஆர்ட்ஸில் வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். அப்புறமா இந்த பிளேஸில் வந்து அந்த ஸ்டார் ஒன்று வாங்கியிருந்தேன் இல்லையா, அதை தான் வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். அது இந்த என்ட்ரன்ஸில் போடலாம் அப்படின்னு மைண்டில் வச்சு தான் நான் அதை வாங்கினேனே. ரொம்ப க்யூட்டாக அது ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. நான் இன்னொரு பிளேஸில் வந்து அந்த என்ட்ரி ரிங் இருக்கு இல்லையா, அதை கனெக்ட் பண்ணி வச்சுட்டேன். அந்த ரிங் பார்த்திங்கன்னா ரொம்ப பிளெயினாக இருந்துச்சு. அது 30 rupees அப்படின்னு தான் வாங்கினேன். ஸோ அதில் வந்து நம்மக்கிட்ட இருக்கிற சாண்டா பெல்லெல்லாம் வந்து கனெக்ட் பண்ணி அதை இன்னும் கொஞ்சம் கூட எலவேட் பண்ணி காமிச்சிட்டேன். இதுக்கப்புறமா லைட் எடுத்துகிட்டு கிறிஸ்மஸ் ட்ரீ மேலே வந்து சுற்றி வைக்க ஆரம்பிச்சிட்டேன். அது மேலே ஃபுல்லாகவே நம்ம ரொட்டேட் பண்ணி வச்சுட்டாலே வந்து கிறிஸ்மஸ் ட்ரீ வந்து ரொம்ப அழகாக வந்து லைட் நீங்கள் ஆன் பண்ணும்போது பார்க்கவே ரொம்ப அழகாகிடும். ஸோ அந்த வேலையை தான் நான் இப்போ பண்ணிகிட்ருக்கேன். அது பயங்கர சிக்காக இருக்குது அந்த லைட்டு. அதுதான் கொஞ்சம் நேரம் கஷ்டப்பட்டு எடுத்துகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா ஃபுல் ஸ்பீட் மோடில் போட்டேன். அது எப்படியும் ஒரு 7 to 8 minutes ஆச்சு எனக்கு. நான் ஸ்லோ மோஷனில் ஒன்று சுற்றி பண்ணிகிட்டு இருந்தேன். ஃபைனலி லைட் ஆன் பண்ணோடனே அது இந்த மாதிரி தான் வருது. ஆக்சுவலாக நான் வந்து குளிர்துன்னு தான் இந்த ஜர்க்கினை போட்டுட்டு சுற்றிட்டு இருந்தேன். ஆனால் இதை வேலையை முடிக்கும் போது எனக்கு வேர்த்துருச்சு. வெல்கம் டு மை ஹோம். இதோ அந்த என்ட்ரி சாண்டா வாங்கியிருந்தோம் இல்லையா, அது இந்த மாதிரி தான் வந்திருக்கு அவுட்புட். அதுக்கப்புறமா 2 குட்டி ஸ்டார் எல்லாம் வாங்கியிருந்தோம்ல, அதெல்லாமே இங்கே தான் நான் மாட்டி வச்சுருக்கேன். ஓகே, உள்ளே போய் பார்க்கலாமா? ஸோ இந்த மாதிரி தான் வந்து ஒரு சிம்பிள் கிறிஸ்மஸ் டெக்கர் வந்து நான் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ இவங்க என்ன கிறிஸ்மஸும் கொண்டாடுறாங்க, தீபாவளியும் கொண்டாடுறாங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கான ஆன்சர் தான் இந்த வீடியோவில் இருக்குது. ஸோ என்ன அப்படின்னா வந்து என்னோட ஸ்கூலிங்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து ஒரு கிறிஸ்டியன் பேஸ்டு ஸ்கூலில் தான் நான் படித்தேன். ஸோ ஃப்ரம் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து ஒரு 12th வரைக்குமே வந்து அந்த மாதிரி ஸ்கூலில் தான் நான் படிச்சுட்டு இருந்தேன். ஸோ அதனால வந்து ஒரு டிசம்பர் மந்த்துங்கிறது எங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு செலிப்ரேஷன் மந்த் அப்படின்னு சொல்லலாம். ஈவன் தோ அப்போ தான் வந்து ஹாஃப் இயர்லி எக்ஸாம்ஸ் வரும், கொஞ்சம் கஷ்டமான போர்ஷன்ஸ்லாம் இருக்கும். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த டிசம்பர் மந்த் வந்துட்டு ஒரு ஃபுல் வைப் வந்துடும். ஃபார் அன் எக்ஸாம்பிள் இப்போ December 1 அப்படின்னா அன்னைக்கு வந்து ஸ்கூலில் வந்து கேக்லாம் தருவாங்க. அதுக்கப்புறமா அப்படியே நவம்பர் மிட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிடுவோம் அந்த கிறிஸ்மஸ்க்கான ஃபங்க்ஷனுக்கு டான்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுறது, அப்புறமா அந்த ஸ்கிட்டில் நடிக்கிறது, இந்த மாதிரி வந்து ரொம்ப ரொம்ப ஜாலியாக இருக்கும் இந்த கிறிஸ்மஸ். ஸோ அதனால தான் நான் கிறிஸ்மஸ் வந்தாலே வந்து எவ்ரி இயர் வந்து இந்த மாதிரி ஏதாவது நான் பண்ணிட்டு தான் இருப்பேன். ஸோ எனக்கு வந்து கிறிஸ்மஸ் மேலே எப்போவுமே ஒரு தீராத ஒரு பிரியம் இருக்குது. அந்த சீசன் வந்து என்னோட ஃபேவரட் ஒன். என்னோடய கிறிஸ்மஸ் மெமரிஸ் இதெல்லாமே என்கிட்ட இருக்கிற ஃபோட்டோஸ்லாம் அட்டாச் பண்ணுறேன். இது வந்து என்னோடய ஆஃபீஸ் டைமில் எப்போயோ எடுத்தது. அதுக்கப்புறம் பாப்பா பிறந்ததுக்கப்புறம் வந்து அவளை வந்து டெக்கரேட் பண்ணி எடுத்துருக்கிறேன். அவங்களோட ப்ரீ ஸ்கூல் காம்படிஷனுக்காகவோ ஃபங்க்ஷன்ஸ்க்காகவோ வந்து அவளை டெக்கரேட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி ஏஞ்சல் மாதிரியே அந்த பிக்சர்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து நான் 2018 தான் எங்களுக்கு கல்யாணம் ஆச்சு. அந்த டைமில் வந்து என் ஹஸ்பண்டுக்கு வந்து ஒரு கிறிஸ்மஸ் கிஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டு நானே வந்து ஒரு பண்ணியிருந்த DIY மாதிரி அந்த கிஃப்ட் தான் இது.
ஸோ அதுக்கப்புறம் வந்து பாப்பா வளர்ந்ததுக்கப்புறம் வந்து அவளுமே கிறிஸ்மஸ் என்ஜாய் பண்ணுறான்னு சொல்லிட்டு அப்போ ட்ரீ இல்லைன்னு சொல்லிட்டு லைட்ஸ் வச்சு ட்ரீ வந்து ரெடி பண்ணியிருந்தேன் இந்த வீடியோஸ்லாம் பார்த்துட்டு. ஸோ அந்த ஒரு சின்ன கிளிப்பிங் தான் இது. ஸோ இந்த மாதிரி வந்து எனக்கும் கிறிஸ்மஸ்க்கும் வந்து ஒரு தீரா காதல் எப்போதுமே உண்டு. ஓகே, வாங்க இப்போ நம்ம வந்து ஒரு சின்ன பர்த்டே பார்ட்டிக்கு போயிட்டு வந்துடலாம். ஸோ இதெல்லாம் நான் ரெடி பண்ணிவிட்டு அன்றைக்கி வந்து ஒரு பர்த்டே பார்ட்டி போகிறதுக்காக நானும் பாப்பாவும் கிளம்பியிருந்தோம். என் ஹஸ்பண்ட் வந்து அங்கே வந்து டேரெக்டாக ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ மீட் தாக்ஷ்வி, இது வந்து என்னோடய க்யூட்டஸ்ட் ஃப்ரெண்ட். இவங்க தான். இவங்க வந்து யோஷ் அம்மா அப்படின்னு என்னை கூப்பிட்றதே வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். பொதுவாகவே பாப்பா வந்து பர்த்டே பார்ட்டினா ரொம்ப குஷியாகவே ஆகிடுவாங்க. அன்றைக்கி வந்து தனி வேர்ல்டில் பாப்பா விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ பாப்பா நல்லா வளர்ந்துட்டனால இந்த மாதிரி பர்த்டே பார்ட்டிஸில் நல்லாவே என்ஜாய் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அவங்கள ஸ்டேஜில் ஏற்றி விட்டுட்டு நாங்கள் வந்து வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தோம். அப்படியே ஆளுக்கு ஒரு கப் கேக் எடுத்து சாப்பிட்டுட்டு அப்புறம் டின்னர் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா ஒரு சின்ன கேம் ஈவெண்ட்லாம் நடந்துட்டு இருந்துச்சு குழந்தைங்களுக்கு. இந்த மாதிரி கப்புள்ஸ் கேம் ஒன்று வச்சுருந்தாங்க. ஸோ நம்ம கோஆர்டினேஷன் தான் நமக்கு தெரியுமே. ஸோ எடுத்தோடனே அவுட் ஆகிட்டோம். ஆனால் அது ஒரு நல்ல ஒரு ஃபன் ஈவெண்ட்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறமா வந்து நமக்கு பிடிச்ச பாட்டை போட்டு நம்ம பட்டுக்கு கொஞ்சம் நேரம் டான்ஸ் ஆடிட்டு அப்படியே அந்த ஈவெண்ட் முடிஞ்சிச்சு. பட் ஆனால் ஒரு நல்ல ஈவினிங் அப்படின்னு சொல்லலாம். எப்போயாவது தானே டான்ஸ்லாம் ஆடுறோம். ஸோ அதனால் வந்து ரொம்ப குஷியாக இருந்துச்சு. கிறிஸ்மஸ் பற்றி உங்களோட தாட்ஸ் என்ன, நீங்கள் எப்படி அதை செலிப்ரேட் பண்ணுவீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் என்னோட டெக்கரேஷன் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே பாண்டாஸ், உங்களை நான் ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன். அன்டில் தென் டாடா பை பாண்டாஸ். இந்த நாள் இனிமே அமையட்டும். பாய்.